أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. I think I'm audible. Yeah. إن الله لا يستحي يضرب مثلا مع بعوزة فما فوقها فما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به إلا الفاسقين. صدق الله العلي العظيم. இன்றைய பகுதியில் வசனம் 26. இப்போ இன்னல்லா, வெரிலி அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், லா, நாட். Yastahi is a new word. Yastahi is a new word which means feel shy. Actually shy இங்க வேர்பா மாத்திருக்கனால ஷை எப்படி வேர்பா மாத்துறதுக்காக ஃபீல் சேர்த்துருக்காங்க. ஃபீல் ஷை ஆர் ஃபீல்ஸ் ashamed. வெர்லி அல்லாஹ் doesn't feel ashamed. அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அன் that zaraba is a new word. Zaraba, which means puts forth. It's a common word. Throughout Quran we will use it like that. எதிரிப் அப்படின்னு போட்டுச்சுன்னா என்னது? யா இருக்கு, அதனால என்னது? ஹீ. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இந்த ஹீ ரெஃபர்ஸ் டு ஹூம்? somebody can put it on chat. he set forth இல்லாட்டி he puts forth. மசலன் இந்த வார்த்தை ஏற்கனவே வந்திருக்கு, which means என்னது? எக்ஸாம்பிள். மா பௌஜத்தன், மா மீன்ஸ் வாட் எவர் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணலாம், இல்லாட்டி இது சைலண்டாக இருக்குன்னு கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பௌஜத்தன், இட்ஸ் a new word which means பௌஜத்தன் means mosquito. Mosquito. Fama, then whatever. Faukaha, fauka means above. Ha is it. This it refers to what? Somebody can put it on chat. Yeah, somebody can put it on chat. So இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனால தான் இங்கே ஒரு ஜீம் இங்கே தோய இருக்கா. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? பதில் சொல்கிறான். ஸ்டேட்மெண்ட் என்ன? வெரிலி அல்லாஹ் டசன்ட் ஃபீல்ஸ் ashamed. Allah doesn't feel shy that he sets forth an example of whatever of a mosquito or whatever above it. இப்போ இதுலேருந்து என்ன இன்ஃபரன்ஸ்? அல்லாஹ் என்ன இன்ஃபரன்ஸ் சொல்ல வரான்? அம்மா, அம்மாங்கிறது ஒரு நியூ வேர்ட் ஃபார் யூ விச் மீன்ஸ் ஆஸ் ஃபார். த்ரூ அவுட் குரான் வில் யூஸ் என்னது? அம்மா இஸ் என்னது? ஆஸ் ஃபார். இப்படி ஜரபங்கிறது புட்ஸ் ஃபோர்த் சொல்கிறோமோ, ஜரபல்லாஹு, ஜரபன் எப்போ இன் ஜென்ரலாக ஜரப யூஸ் ஆகும்னா இப்போ தான் எக்ஸாம்பிள் பற்றி எல்லாம் பேசும்போது ஜரபெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப பழக்கமாக பார்க்கலாம். ஃபம்மா, தென் ஆஸ் ஃபார் அஸ் இட் இஸ் கன்சர்ன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த கேஸை பொறுத்தவரையில் அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மாங்கிற வார்த்தை யூஸ் ஆகுது. ஸோ ஆஸ் ஃபார் ஃபே இருக்குது, அதனால தென் ஆஸ் ஃபார். இப்போ இது வரைக்கும் எழுதினதில் எஸ்தஹியக்கான வேர்ட் நீங்கள் எழுதியிருந்திருக்கலாம் குரானில், தரப எழுதியிருந்திருக்கலாம், பௌசத்தன் எழுதியிருக்கலாம். மிச்சம் எல்லா வார்த்தையும் ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தை. ஸோ இன் ஜென்ரலி குரான் கிளாஸ்க்கு அதை இந்த இன்னைக்கு எண்டில் வி வில் பி டிஸ்கஸிங் அபவுட் என்னது, how to write a homework, because நம்ம 3 days கேப் இருக்கனால somebody can remind also if I miss it. ஃபம்மா, ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து எல்லாம் இன்ஃபர் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஆஸ் ஃபார் அஸ் தோஸ் ஹூ பிலீவ். இந்த ஸ்டேட்மெண்ட் அல்லாட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டா இதை ரெண்டு பீப்புள் பார்க்குறாங்க. ஒன்று பிலீவர் பார்க்குறாங்க, அதை நான் பிலீவர் பார்க்குறாங்க, இல்லாட்டி டிஸ்பிலீவர் பார்க்குறாங்க. இப்போ ஈமான் கொண்டவர்களுக்கு அது எப்படி தெரியும்? ஃபயாலமுன, ஃபயாலமுன் இஸ் a beautiful word. ஃபா மீன்ஸ் தென், யாலமூன் நமக்கு தெரியும், யாவும் இருக்குது வாவனூன்னு இருக்குது. யாவும் வாவனூன் இருக்கனால தே ஆயிடுச்சு. இல்ம்ங்கிற அந்த வார்த்தையிலேருந்து தான் என்னது யாலமூன் வருது, அடிக்கடி யூஸ் ஆகிற வேர்டு இது. ஸோ தென் தே நோ. இல்ம்னா என்னது? நாலேஜ். ஸோ இங்கே என்னது வர்பா மாற்றிருக்கோம், அதனால தென் தே நோ. அன்னஹு நமக்கு தெரியும், இன்னா அப்படின்னா என்னது? வெரிலி, ஏற்கனவே பேசியிருக்கோம், அந்த வார்த்தை தான் இது. அண்ணா அப்படின்னா என்னது? தட். அண்ணான்னா என்னது? தட். ஸோ அண்ணா. ஹூ இருக்கு, இந்த ஹூ ரெஃபர்ஸ் டு என்னது? இட். ஹூ ரெஃபர்ஸ் டு இட். இட் இங்கே ரெஃபர்ஸ் டு இது எல்லாமே என்னது? இந்த மஸ்கிட்டோவை குறிக்குது. எங்கே இங்கே வர இட்டும் சரி, இங்கே வர இட்டும் சரி, ரெண்டுமே மஸ்கிட்டோவை குறிக்குது. அல் ஹக்கு, ஹக் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை, வெரி காமனாக யூஸ் பண்ணுற வார்த்தை, விச் மீன்ஸ் தி ட்ரூத் மே ரப்பிஹிம் ஃப்ரம் தேர் லார்ட். ரப்பிஹிம்லாம் அடிக்கடி நிறைய பார்த்தாச்சு, ஸோ வி நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன். எகெயின் த அம்மா வேர்ட் ஹஸ் கம். ஸோ இந்த வேர்டுக்கு இங்கே எழுதும்போது நீங்கள் எழுதியிருக்கலாம் ஆஸ் பாரு, பட் ஆனால் செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகும்போது எழுதியிருக்கக்கூடாது. But still you should be in a position to translate. Ammalazina kafaru. And as far as those who have been disbelievers is concerned, disbelievers is concerned, அவங்களுக்கு இது எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தா, ஃபமல்லசீன கஃபரு, இங்கே ஆமனு இருக்குது, இங்கே கஃபரு இருக்குது, ரெண்டு ஆப்போசிட் வேர்டு. ஆமனு பிலீவ், கஃபரு என்னது? டிஸ்பிலீவ். இப்போ யக்கூலுன ஃப கஹ தென்னு எகெயின் தென்
யகூலுன யாவூருக்கு வாவன்னு இருக்கு, அதனால தே. கூல் அதனால என்னது சே. தென் தே சே மாதா வாட் அராத். உருதுல சொல்ற அதே வார்த்தை ஹிந்தில வர யூஸ் பண்ற அதே வார்த்தை கே இராதா ஹே உன்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதே இராதா தான். அராதா மீன்ஸ் இன்டென்ஸ் ஆர் வாட் விஷஸ். விஷஸ்ன்னு போடலாம், இன்டென்ஸ்ன்னு போடலாம், வாட் எவர் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ. அல்லாஹ் அல்லாஹ் பிஹாதா மசலா, பை திஸ் எக்ஸாம்பிள் ஆர் வித் திஸ் எக்ஸாம்பிள். மசலன் ஏற்கனவே வந்திருக்க வேர்ட் மசலன். ஏன் இதெல்லாம் எல்லாம் கோட் பண்ணுறான் அப்படின்னு ஜனங்க என்னது அது சர்ச்சையாக்குறாங்க அப்படின்னு நல்லா கமெண்ட்ஸ். நவ் அல்லாஹ் கமெண்ட்ஸ் again on this யுசில்லு, he lets go astray பிஹி வித் இட், அவன் வழிகேட்டில் விட்டு விடுகிறான். வித் இட் இதனை கொண்டு கசீரன் மெனி, வயஹ்தி பிஹி கசீரான் கைட்ஸ் பை இட் மெனி. And guides yahdi, this word I have featured before, this has also yahdi is also featured before, which means guides by it kasira. Kasir aksar log, urdu சொல்ற அதே அக்சர் லோக். கசீரா which means many. வமா and not யுசில்லு. நம்ம எப்போ மாக்கு ரெண்டு வார்த்தை நமக்கு சொல்லியிருக்கோம். மா will be translated both as என்னது வாட் அண்ட் நாட். எப்போ வாட்டு எப்போ நாட்டு. நாட்டுக்கான ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா இல்லா அந்த சென்டென்ஸில் வந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக நாட்டாக தான் வரும். ஸோ அதனால் என்னது நாட் யுசில்லு அண்ட் நாட் ஹி லெட்ஸ் கோ அஸ்டே. இங்கே இதே வார்த்தை யுசில்லு, நாட் ஹி லெட்ஸ் கோ அஸ்டே. எல்லாம் அவன் வழி கெட்டில் விடவில்லை, யாரை தவிர பிஹி வித் இட் இல்லல் ஃபாசிகீன், except the transgress, except the defiantly disobedient you can say, or we generally use a word for fasikin as mischief makers, fasik law. இல்லை த்ரீ கைண்ட் ஆஃப் லோக் எப்போதுமே குரானில் திருப்பி ரிப்பீட் ஆகிற லோ கைண்ட் ஆஃப் பீப்புள். ஒன்று வந்து என்னது காஃபிரூன், இன்னொன்று ஜாலிமுன், இன்னொன்று ஃபாசிகூன். அண்ட் தென் இந்த ஃபாசிகூன் ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஃபாசிகூன் அப்படிங்கிறதுக்கு ஜென்ரலி நம்ம என்ன டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா மிஸ்டீஃப் மேக்கர்ஸ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணோம். ஏற்கனவே இந்த வார்த்தை வந்ததுக்கு மிஸ்டீஃப் மேக்கர்ஸ், குழப்பம் செய்பவர்கள். So the translation goes like, verily Allah doesn't feel shy or doesn't feel ashamed that he sets forth an example of whatever of a mosquito, then whatever above it. Then as far as those who believe, then they know that it is the truth from their Lord. وَأَمَّا الَّذِينَ كَفَرُوا, and as far as those who disbelieve, then they say, Mada, and what intends Allah with it, with this example? Yuzillu bihi kasira, and he lets go by it astray many, வயஹ்தி பிஹி அண்ட் கைட்ஸ். இங்கே நம்ம பார்க்குறோம் எப்படி இந்த ஆமனு கஃபரு ரெண்டும் ஆப்போசிட் வேர்ட்ஸோ அதே போல் யுசில்லுவும் யஹதியும் என்னது ஆப்போசிட் வேர்ட்ஸு. ஸோ அல்ல ரிதமிக்கலி எல்லாம் யூசஸ் தீஸ் வேர்ட்ஸ். அண்ட் ஹி லெட்ஸ் கோ அஸ்டே பை இட் மெனி, அண்ட் ஹி கைட்ஸ் பை இட் மெனி, அண்ட் நாட் ஹி லெட்ஸ் கோ அஸ்டே பை இட் except the mischief makers, or as it is mentioned, defiantly disobedient. So to put it in Tamil, நிச்சயமாக அல்லாஹ் லா யஸ்தஹி, நிச்சயமாக அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அதாவது எதிரிப, அதாவது உதாரணமாக்குவது. இது மசலன்னா என்னது உதாரணமாக்குவது, இல்லாட்டி அதாவது கூறுவதற்கு. எதிரிபவன் எப்படி நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் கூறுவதற்கு. தமிழ் இங்கிலீஷில் சொன்னோம் புட்ஸ் ஃபோர்த்துன்னு சொன்னோம், இங்கே என்னது கூறுவதற்கு. அல்லாஹ் எதுவும் என்னது வெட்கப்பட மாட்டான். மா பவுசத்தன், எதனை கொண்டு ஒரு கொசுவையோ, பௌசத்தனா என்னது கொசுவையோ, ஃபமா ஃபவுகஹா பிறகு அதனை விட, எது எதுக்காக வந்திருக்குன்னா மாக்காக வந்திருக்கு, ஃபேக்காக என்னது எனவே அதனை விட, இல்லாட்டி பிறகு அதனை விட, ஃபவுகஹா ஃபவுக்காக என்னது மேல், ஃபவுக்க மேல், தஹத்த கீழ். நம்ம நேற்று பார்த்தோம் தஹத்த அன்ஹார் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது ஃபவுக்க. ஃபம்மல் லசீன, ஃப பிறகு அம்மாங்கிறது என்னது ஆகவே, as far as ஆகவே, அல்லசீன ஆமனு எவர்கள் நம்பிக்கை கொண்டார்களோ, ஃப யாலமுன ஃபேக்காக என்னது பிறகு, யாலமுன இல்முலேருந்து வருது அந்த வார்த்தை, விச் மீன்ஸ் என்னது அறிவுங்கிற அந்த வார்த்தையிலேருந்து. வாவனூன் இருக்கு என்னது அவர்கள் அறிவார்கள், பிறகு அவர்கள் அறிவார்கள். அண்ணா அதாவது அது, ஹூக்கக என்னது அது போட்டிருக்கோம், நிச்சயமாக போடலாம், இல்லாட்டி என்னது அதாவது இட்ஸ் பெட்டர் வேர்ட். ஹக்கு உண்மை, யாரிடமிருந்து வரக்கூடிய உண்மை, அவர்களுடைய இறைவனிடமிருந்து வரக்கூடிய உண்மை. அல் ஹக் என்னது அவர்களுடைய இறைவனிடமிருந்து வரக்கூடிய உண்மை. அம்மல்லஜீன் அதே அம்மா திரும்பி வந்திருக்கு. ஆகவே எவர்கள் நிராகரிப்பார்களோ, அல்லதீன கஃபரு
ஆமனுவுக்கு என்னது ஆப்போசிட்டான வேர்டு இது கஃபரு. ஃப யாலமுன ஃபேக்காக என்னது பிறகு, யாலமுன யாலமுன இருக்கனால என்னது அவர்கள், வாவனூன் இருக்கு கூலு இருக்கு அதனால என்னது கூறுவார்கள். மாதா என்ன, அராத் உருதுல சொல்ல அந்த வார்த்தை என்ன நாடுகிறான் அல்லாஹ். பிஹி பிஹாதா இதன் மூலமாக, மசலா இந்த உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் எதனை நாட விரும்புகிறான். ஜனங்க என்னது சர்ச்சை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யுசில்லு வழிகேட்டில் விட்டு விடுகிறான் அல்லாஹ். வழிகேட்டில் வழிகெடுக்கிறாங்கிற டிரான்ஸ்லேஷன் ஜென்ரலி பீப்புள் சொல்றாங்க. பட் ஆனால் பெட்டர் வேர்ட் வந்து என்னது வழிகேட்டில் விட்டு விடு. யாரும் அல்ல என்னது வழிகேட்டில் விடுவதில்லை. அதாவது வழிகெடுப்பதில்லை அல்ல. யாரேனும் தானாக என்னது வழிகேட்டுக்கு செல்வதாக தீர்மானிச்சு விட்டால் அவங்களை விட்டுறான். அப்போ வழிகேட்டில் விட்டு விடுகிறான்ங்கிறதா என்னது ஐடியலி பெட்டர் தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஃபார் தி வேர்ட் யுசில்லு பிஹி. இதன் மூலம் கசீரா அதிகமானவர்களை, யஹ்தி இன்னும் நேர்வழிப்படுத்துகிறான் இதன் மூலமாக கசீரா அதிகமானவர்களை, ஹிதாய் தருகிறான் நேர்வழி தருகிறான் அல்ல. வம்மா இன்னும் இல்லை, யுசில்லு வழிகேட்டில் விடக்கூடியவனாக, வழிகெடுக்க மாட்டான் இல்லை வழிகேட்டில் விடுபவனாக வார்த்தையை சேர்த்துக்கணும். பிஹி இதன் மூலம், இல்லா தவிரவே, பாசிக்கின் பாவிகளை தவிர வேறு யாரையும் அல்ல என்னது வழிகேட்டில் விடுவதில்லை. என்னோட எக்ஸ்பிளனேஷன் அடுத்த பார்த்துட்டு சேர்த்து பார்க்கலாம். இப்போ ஒரு கொஷின் ஐ வாண்ட் பீப்புள் டு ஜஸ்ட் present this ayat alone. Yeah. அல்லதீன தோஸ். இப்போ இதில் ஒரு டெஃபினேஷன் வருது, யார் ஃபாசிக்கின். இது ஒரு நியூ வேர்ட் அல்லாஹ் யூஸ் பண்ணிக்கிறனால இட்ஸ் அன் ப்ராசஸ் பை அல்லாஹ் தட் என்னது எப்போ அதெல்லாம் புது ஒரு டெர்மினாலஜி எல்லாம் யூஸ் பண்ணும்போது எல்லாம் யூஸ் டு என்னது எக்ஸ்பிளைன் த டெர்மினாலஜி. எப்படி முத்தக்கி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணானோ இங்கே ஃபாசிக்கின்கான டெஃபினேஷன் எல்லாம் சொல்கிறான். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் அல்லசீன தோஸ். என்குசூன இஸ் a நியூ வேர்ட் ஃபார் யூ which மீன்ஸ் பிரேக். அஹதல்லா இங்கே ரெண்டு அஹது நீங்கள் காமனாக குரான்ல கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு அஹது இங்கே காட்டிருக்கக்கூடிய இந்த அஹது ஐன் ஹே தால் which means the promise of Allah or the covenant of Allah. promise. இன்னொரு அஹத் இருக்கு இதே போல சிமிலரா அஹத், இந்த அஹத். somebody can put the translation on the chat. ஸோ இன்னொரு அஹத் என்னது இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பார்க்கறதுக்கு ரெண்டும் சிமிலராக என்னது ப்ரொனவுன்ஸ் ஆனாலும் இந்த மீனிங் இஸ் என்னது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அஹதல்லா அண்ட் தோஸ் ஹூ பிரேக் தி கவனன்ட் ஆஃப் அல்லா. அல்லாவோடு ஒரு ஒப்பந்தத்தை, அல்லாவிடம் செஞ்ச அந்த சத்தியத்தை யார் முறிக்கிறார்களோ, மிம்பாதி ஃப்ரம் ஆஃப்டர், மீசாக்கி ஃப்ரம் ஆஃப்டர் இட்ஸ் ராட்டிஃபிகேஷன். ராட்டிஃபிகேஷன் இஸ் a நியூ வேர்ட் ஃபார் யூ which மீன்ஸ் என்னது கன்ஃபர்மேஷன். அதை ரீகன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் யார் முறிக்கிறார்களோ அவர்களுக்கான அது ஒன் ஆஃப் தி என்னது அவங்களோட ட்ரேட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது தோஸ் ஹூ பிரேக் தி கவனன்ட் ஆஃப் அல்லா ஃப்ரம் ஆஃப்டர் மீசாக்கிஹி. இதில் நியூ வேர்ட் என்னது என்குசூன அஹத் அப்படிங்கிறது நியூ வேர்ட், மீசாக்கிஹிங்கிறது நியூ வேர்ட். மீசாக் which மீன்ஸ் என்னது மீசாக் அண்ட் கலீதா அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கக்கூடிய வேர்ட் which மீன்ஸ் என்னது ராட்டிஃபிகேஷனை உறுதிப்படுத்தியதற்கு பிறகு. வை அக்தவுன செகண்ட் பாயிண்ட் அண்ட் தே கட் ஆஃப். அக்தவுன இஸ் a நியூ வேர்ட் which மீன்ஸ் அண்ட் தே கட் ஆஃப். ஏன் தே வருது வாவு யான் நூன் இருக்கிறனால. தே கட் ஆஃப் வாட் அமரல்லா. அமரல்லா இஸ் அன் அமர பார்த்தாலே தெரியுது மூணுமே ஜபரு. அதனால என்னது ஹி பாஸ்டன்ஸில் இருக்கணும். அதனால என்னது ஆர்டர். அம்ரு அப்படின்னால என்னது ஆர்டர். வாட் ஹி ஹேஸ் ஆர்டர்ட் ஆர் வாட் ஹேஸ் ஆர்டர்ட் அல்லா. இங்கே ஹி இங்கேருந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு, அல்லானாலே ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. வாட் ஹேஸ் ஆர்டர்ட் அல்லா பிஹி வித் இட். with it. And is that yusala. Yusala is a new word which means should be joined. Should be joined. But yufsiduna inge yufsiduna which means spreading mischief. Spreading mischief fil ardi in the earth. In the earth ulaika. And this yufsiduna has featured before. Ulaika is a old word. Hum is a old word. So those they. Khasirun is a new word which means another losers. ஸோ இப்போ என்ன நியூ வேர்டு வந்திருக்கு, அஹதுங்கிற நியூ வேர்டு இருக்குது. என்குசூன மீசாக்கிஹி எக்தவுன அமரல்லா யூசல ஹாசிரூன். இந்த 5-6 வேர்டு தவிர பாக்கி எல்லாமே என்னது மோஸ்ட்லி நோன் என்னது வேர்ட்ஸ் ஹேவ் என்னது ஃபீச்சர்ட் ஹியர். அல்லசீன அண்ட் தோஸ் ஹூ பிரேக் தி கவனன்ட் ஆஃப் அல்லா ஃப்ரம் ஆஃப்டர் இட்ஸ் ராட்டிஃபிகேஷன். அண்ட் செகண்ட் பாயிண்ட் தே கட் ஆஃப் வாட் ஹேஸ் ஆர்டர்ட் அல்லா வித் இட் தட் ஷுட் பி ஜாயின் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் மிஸ்டீஃப் இன் தி எர்த். And those they are the losers. Allazina. And
எவர்கள் முறிக்கின்றார்களோ என்குசூன முறிக்கின்றார்களோ அஹதல்லா அல்லாவுடைய ஒப்பந்தத்தை. ஐ வாண்ட் பீப்புள் டு ஸ்டார்ட் கெஸ்ஸிங். இந்த அஹதல்லா அப்படின்னு அல்லாஹ் சொல்வது, நமக்கும் அல்லாவுக்கும் என்ன ஒப்பந்தம் இருக்கிறது? நம்ம என்ன ஒப்பந்தம் அல்லாவிடம் செஞ்சிருந்தோம்? somebody can put it on chat for better discussion. அஹதல்லா, எவர்கள் முறிக்கின்றார்களோ அல்லாவுடைய ஒப்பந்தத்தை, மிம்பாதி, எதற்கு பிறகு, ஃப்ரம் ஆஃப்டர் இட்ஸ் ரatification. செகண்ட் கொஸ்டின் இதில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அல்லாவோட எப்போ ஒப்பந்தம் செஞ்சோம், செகண்ட் அந்த ஒப்பந்தத்தை எப்போ உறுதிப்படுத்தணும். இந்த ரெண்டு கேள்வியும் இதில் என்னது, இந்த ஆயத்தில் இடம்பெற்றிருக்கு. அண்ட் மீசாகிஹி, அதனை உறுதிப்படுத்தியதற்கு பின்பாக யக்தவுன, இன்னும் அவர்கள் துண்டிக்கிறார்கள். எதனை எதனை ஏவினானோ அல்லா பிஹி, அதனை கொண்டு, ஐயூசல, அதாவது சேர்க்கப்பட வேண்டும்னு எதனெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருந்தானோ அவை அனைத்தையும் என்னது, அவர்கள் என்னது முறித்தார்கள். அந்த கமாண்ட்மெண்ட் ஆஃப் அல்லாஹ், எந்த கமாண்ட், நமக்கும் அல்லாவுக்கும் என்ன ஒப்பந்தம் செய்யனா இருக்கு? somebody can put it. ஐயூசல, அதனை சேர்க்கப்பட வேண்டும்னு. மூணாவது பாயிண்ட், இஃப்சீதுன்ன, இன்னமும் விஷமம் செய்தார்கள் பூமியில், குழப்பம் செய்தார்கள் பூமியில், அவர்கள்தான் நஷ்டவாளி. இப்போ இந்த ரெண்டு ஆயத்துக்கு சேர்த்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரான் என்னது ஓதி காட்டினால் நிறைய விமர்சனங்களும் கமெண்ட்ஸையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது. அதில் ஒரு விமர்சனம் இப்படி இருக்கு, நீங்கள் அல் ஹஜ்ஜில்னா பார்க்கலாம். அல்லாஹ் சில டைம் என்னது ஈயை குறித்து என்னது உதாரணம் எடுத்து பேசுகிறான். சில டைம் அல்லாஹ் அன்கபூத்தில் பார்க்கலாம், ஸ்பைடர்னா சிலந்தியை குறித்து என்னது உதாரணம் எடுத்து எல்லாம் பேசுகிறான். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை பகிரங்கமாக எனது மக்கள் மத்தியில் பேசினா இப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. இது அல்லாவிடமிருந்து வந்த குரான்னு சொல்றீங்க, இது அல்லாவிடமிருந்து வந்த ஸ்டேட்மெண்ட்னு சொல்றீங்க. எப்படி அல்லாஹ் ஒரு சின்னஞ்சிறு இந்த பறவை, இந்த சின்னஞ்சிறு பூச்சிகளையாவா என்னது, அது எலைட்டா இல்லையே பார்க்கறதுக்கு, நான் ஸ்டாண்டர்டா இருக்கே இதை பார்க்க, இது அல்லாவிடமிருந்து வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு யாரெல்லாம் விமர்சனம் வைத்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்னது பதில் சொல்றான். ஒரு உதாரணம் சொல்வதற்கு, அல்லாஹ் இதனைத்தான் எடுத்துக்கணும், இதனை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு யார் அல்லாவுக்கு என்ன செய்ய முடியாது, கட்டுப்பாடுகள் வைக்க முடியாது. அல்லாவும் அதனை என்னது, நீங்க நினைச்சுக்கிறீங்க இது சின்னஞ்சிறு, இதெல்லாம் ஒரு பேச்சா பேசுறது அப்படிங்க நினைச்சுக்கிறீங்களே. ஆனா அல்லாவின் புறத்தில் அவன் டிசைட் பண்ணியிருக்கான் எதனே என்னது உதாரணமாக காட்டணும்னு. நீங்க அவனை என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அல்லாஹ் சொல்றான் இங்க. அல்லாஹ் தான் நாடிய பொழுது என்னது, அது கொசுவோட பெருசாயோ அவன் உதாரணமாக சொல்வதற்கு எல்லா உரிமையும் அல்லாவுக்கு இருக்குது. அல்லாஹ் அதனை என்னது ஒரு அசேமான ஒரு வெக்கப்படக்கூடிய செயலாக அல்லாஹ் கருதவில்லை. இது முதல் ஸ்டேட்மெண்ட். இப்போ எந்த பொருளை உதாரணமாக காட்டப்பட்டதுங்கிறத விட அதுல இருந்து சொல்ல வரக்கூடிய டிரைவ் பண்ற அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமே தவிர, வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தை ஜாலத்தில் என்ன இல்லை, எதுவும் இல்லை. அதனைத்தான் அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரியான உதாரணங்கள் அல்லாவின் புறத்திலிருந்து வந்தா இந்த ரெண்டு கைண்ட் ஆஃப் பீப்புள் அதனை பார்க்கிறாங்க. ஒன்னு ஈமான் கொண்டவர்கள் பார்க்கிறார்கள். அல்லாவிடமிருந்து இப்படி ஒரு செய்தி வந்திருக்குதுன்னா அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் இது அல்லாவிடமிருந்து உண்மைதானே வந்திருக்குன்னு அறிஞ்சுக்கிறாங்க. இது அல்லாஹ் உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறான் என்பதை அவர்கள் அந்த உதாரணத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறார்கள். நீங்க த்ரூ அவுட் குரான்ல நிறைய உதாரணங்கள் பார்க்க போறீங்க. அப்போ இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஆனா அதே என்னது நிராகரிப்பாளர்கள் இந்த ஆயத்துக்களை நான் பார்த்தா அவர்கள் கிண்டல் செய்யும் விதமாக, இதெல்லாம் ஒரு உதாரணமா, இதையெல்லாமா எடுத்து பேசுறது என்ன, அது அல்லாவுடைய இமேஜுக்கு இது என்னது ரொம்ப பொருத்தமா இல்லையேன்னு என்னது விமர்சனம் செய்கிறார்கள். அதனைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஒரே உதாரணம் தான், பார்க்கக்கூடிய பார்வைகளின் மூலமாக என்னது அல்லாஹ் ஒரு சிலருக்கு அல்லாஹ் என்னது நேர்வழியை தருகிறான், ஒரு சிலரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறான். யாரை வழிகேட்டில் விட்டு விடுகிறான் என்பதற்கான நீதத்தை அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் பாசிக்காக இருந்தால், அவர்கள் பாவிகளாக இருந்தால். பாவிகள் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் என்ன இங்கே ஒரு டெஃபினிஷன் சொல்லப்படுது. த்ரூ அவுட் குரான்ல நிறைய டெஃபினிஷன் சொல்லப்படுது. இந்த கான்டெக்ட்ல 3 டெஃபினிஷன் சொல்லப்படுது அவங்களுக்கான ட்ரேட் குவாலிட்டிஸாக. நான் பாசிக்கா அப்படி ஒருவர் எப்படி தெரிந்து கொள்வது? முதல் செய்தி, அவர்கள் அல்லாவோடு செய்திருந்தக்கூடிய ஒப்பந்தத்தை அவர்கள் மீறினார்கள். ஒயில் பர்த் ஆசிம் ஹஸ் ரைட்லி செட், அல்லாவோடு என்னது ஒப்பந்தம் மனிதர்களுக்கு 2 முறை ஏற்பட்டது ஒப்பந்தம். முதல் ஒப்பந்தம் ஆலமே ஹர்வாவில் இவர்கள் எல்லாம் ரூஹுகளாக இருந்தபோது அல்லாஹ் இப்படி கேட்டா, அல்லஸ்த பி பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா அப்படின்னு நல்லா கேட்டா, பலா ஆம், எல்லா ரூஹுகளும் சொன்னது ஆமா இறைவா நீனே எங்களுடைய இறைவன் அங்க சொன்னாங்க. இது அல்லாவோடு அவர்கள் என்னது செய்து கொண்ட ஒப்பந்தம். துன்யாவிற்கு வந்த பிறகு, ஈமானை ஏற்ற பிறகு அவர்கள் கலிமா ஒழுந்தினார்களே, அஷத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷத் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு, இது அல்லாவோடு செய்த இந்த ராட்டிஃபிகேஷன். அந்த ஏற்கனவே ரூஹாக இருந்த பொழுது அவர்கள் என்ன
ஒப்பந்தத்தை செய்தார்களோ அதனை மீட்டு இங்க என்ன செய்றாங்க, அவர்கள் மீண்டும் என்னது அந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்துகிறார்கள். அதனால தான் நம்ம இஸ்லாத்திற்கு வந்தவர்களை நம்ம கன்வெர்ட்ஸ்ன்னு சொல்றது இல்ல, ரிவர்ட்ஸ்ன்னு தான் சொல்றோம். அப்படின்னா ஏற்கனவே இருந்தாங்க தான். அவர்கள் பிறக்கும் பொழுதே, பிறப்பதற்கு முன்பாகவே அவர்கள் என்னது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு தான் இருந்தார்கள். இப்போ மீண்டும் ஒரு முறை என்னது அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறார்கள், அவங்க ரிவர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்றோம். இங்க மீசாக்கிஹி அவர்கள் உறுதிப்படுத்தியதுக்கு பிறகு என்ன உறுதிப்படுத்தினாங்க? அல்லாஹ் உன்னைத்தான் இலாவாக எடுத்துக்கொள்வேன். நீ என்ன சட்டதிட்டங்களை தருகிறாயோ, நீ எந்த ஷரியத்தை தருகிறாயோ, நீ எதனை ஏவல் விளக்கல் செய்கிறாயோ அதனையே நான் ஏற்றுக்கொள்வேன் என்னது அவர்கள் வாய் மொழிந்தார்கள். ஆனால் அவர்கள் செயல் எப்படி மொழிந்ததா? அவர்களுடைய வாய் எப்படி சொல்கிறது, செயல் எப்படி சொல்கிறதா? அவர்கள் அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தத்தை முறித்து விட்டார்கள் சொல்றார். ஒருவர் என்னது பாவமான காரியங்களில் ஈடுபடுகிறார், ஹராமான காரியங்களில் ஈடுபடுகிறார், தடை செய்யப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறார், இல்லாட்டி அவருக்கு எது ஏவப்பட்டதோ அதனை செய்யாமல் தடுத்துக் கொள்கிறார்னா இது அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தத்தை அவர் மீறி விட்டார், அவர் முறித்து விட்டார் என்ற அந்த காரணத்தினால். இது முதல் செய்தி. செகண்ட் செய்தி, எதனையெல்லாம் அல்லாஹ் சேர்த்து வைக்க சொல்லி மனிதனுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டானோ, உதாரணத்துக்கு எனது உறவுகளுடன் சேர்ந்து இருக்க சொல்லி அல்லாஹ் சொன்னான். என்னது மனிதர்களுடைய உரிமைகளை பேண வேண்டும்னு அல்லாஹ் சொன்னான். அந்த மாதிரி எத்தனை கடமைகள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அந்த கடமைகளை எல்லாம் அவர் என்னது முறித்தார் என்ன. என்ன இது இரண்டாவது என்னது கண்டிஷன் என்னது பாசிக்கின்கான இரண்டாவது என்னது கண்டிஷன். மூன்றாவது கண்டிஷன், அதோடு அவர் நின்றுவாரா? பூமியில் குழப்பம் செய்து கொண்டே இருப்பார், விஷமம் செய்து கொண்டே இருப்பார், ஏதாவது ஒரு பிரச்சனை என்னது இஷ்யூவை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இதன் மூலமாக அவர் என்னது பிரபலமானவராக லைம்லைட்டில் இருக்க வேண்டும்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தா அல்லாஹ் அவர்களுக்கு பாடம் அளிக்கிறான். உலாய்க்கு முல்ஹாசிரூன் அவர்கள் தான் என்னது நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள். அந்த செய்தி. ஐ வாண்ட் சம்படி டு present for the day. Now Allah asks a question. If people have decided like that, now Allah is asking a stunning question. Stunning question. Are you breaking the covenant of Allah? அதையும் உறுதிப்படுத்தியதற்கு பிறகு அல்லாவிடம் என்னது இங்கு துன்யாவுக்கு வந்து அதனை உறுதிப்படுத்தியதற்கு பிறகு நீங்க என்னது அல்லாவை நிராகரிக்கிறீங்களா? அவங்களுடைய கட்டளையை நீங்க நிராகரிக்கிறீங்களா? தென் அல்லாஹ் asked this particular question. கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ். இன் ஜென்ரலி நீங்க இந்த கான்டெக்ட் இந்த ஆயத்தை நீங்க எப்படி பார்க்கணும், ஒரு வீட்டில் அத்தாவுக்கும் அவனுக்கும் ஒரு சண்டை. அத்தா கேள்வி, எப்படா இதை செஞ்ச நீனு அப்படின்னு கேட்பாரு இல்லையா? அதே துணியில அதே ஆங்கர் மூட்ல இல்ல இந்த ஆயத்தை பேசுறேன். கைஃப தக்ஃபுரூன, ஹவு கம் யூ குட் டிஸ்பிலீவ் அல்லாஹ்? ஹவு கம் யூ கேன் ரிஜெக்ட் அல்லாஹ்? ஹவு கம் யூ கேன் நாட் ஃபாலோ தி ரூல்ஸ் ஆஃப் அல்லாஹ்? ஏன் இப்படி? இது ஒரு கொஸ்டின் அல்லாஹ் கேட்குறேன். கைஃப இஸ் ஹவு, ஹவு யூ குட் டூ சார், ஹவு யூ குட் டூ, ஹவு யூ டிஸ்பிலீவ் இன் அல்லாஹ்? ஏன் டிஸ்பிலீவ் பண்ண முடியாது? அதுக்கான ஆர்குமெண்ட் எல்லாம் சொல்றான். ஏன் தெரியுமா நீங்க பண்ணக்கூடாது? ஏன் அல்லாவுடைய கமாண்டை நீங்க நிராகரிக்க கூடாது தெரியுமா? அதுக்கு ஒரு லாஜிக்கல் ரீசனிங் எல்லாம் சொல்ல. குன்தும், நீங்க எப்படி தம்பி இருந்தீங்க? வைல் யூ வேர் அம்வாத்தன் மவுத், வைல் யூ வேர் லைஃப்லெஸ், யூ ஆர் ஆல் டெட் ஒன்ஸ் ஒன் 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 பாயிண்ட் இன் டைம், ஆல் டெட். பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சா? ஃபஹியாக்கும். ஃப இது நீங்க மவுத்லேருந்து இந்த வார்த்தை வருதுல, அந்த டெட்னே நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஈஸி வேர்ட் மவுத் அம்வாத். வைல் யூ வேர் டெட் அட் ஒன் பாயிண்ட் இன் டைம். இஃப் யூ ஆர் another 30-40 years now, what were you before 40 years? 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னவா இருந்தீங்க? உங்களுக்கு வயசு 30-40னா அப்போ நீங்கள் மவுத்தா இருந்தீங்க. பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சா? ஃபஹியாக்கும், ஹயாத் கொடுத்தான்ல. ஃப இஸ் then he gave you life. So that is what you and I are என்னது in this zone, the second zone. இது மனுஷனுடைய என்னது ஃபர்ஸ்ட் ஜோன். இது ஃபர்ஸ்ட் ஜோன் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஜோனில் இருக்கோம். இது நடந்துச்சு இல்லை? அதே போல் ரெண்டாவது மூணாவது ஜோனுக்கு நீங்கள் போகணும். சும்மை சரி, இப்போ நீங்கள் ஹயாத்தா இருக்கீங்க, அதோடு விட்டுருவானல்ல. தென் யூ மீத்துக்கும், அதே மையத்திற்கு பாருங்க, அதே மையத்து. ஸோ தென் ஹி வில் காஸ் யூ டு டை, தென் ஹி வில் காஸ் யூ டு டை. திஸ் இஸ் தேர்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப். then you have to die one point in time. And everybody agrees to this. Everybody agrees to this. Whether you are a Muslim or a non-Muslim, whether you acknowledge the presence of God or not, irrespective of it, people wholly accept that one point in time we will die. Okay? What is after death? And there are hundreds of theories for that. Here Allah gives one theory, summa, then yuhyikum. Sir, then he will give you life. This is the fourth phase that everybody has to undergo. And you and I are all in second phase. The people who have passed away from this earth, they have crossed the third phase. And there is one more phase that everybody has to wait for. That is none other than the day of Qiyamah. Yuhyikum. Then he will give you life. Again, இங்க ஹயாத்லேருந்து வருது. Then he will give you life. இது ப்ரெசண்ட்டு, இது என்னது பாஸ்ட் டென்ஸ். இங்கே பாருங்க, இங்கே ஃபஹியாக்கும் தென் இன் ஜென்ரலி என்னது இதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா தென் ஐ கேவ் யூ லைஃப் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணு. தட் இஸ் பெட்டர். என்ன
யுஹீக்கும் தென் ஹி வில் கிவ் யூ என்னது இங்கே யாருக்குனால ஹி இந்த ஹீயும் ஐயும் யாரை குறிக்குது somebody can put it on chat சரி இது முடிஞ்சிருச்சே அதோட முடிஞ்சிருச்சா சும்ம தென் இலைஹி டுவர்ட்ஸ் ஹிம் துர்ஜவூன் இன்னாலில்லாஹி இன்னாலிஹி ராஜிவூன் அந்த ராஜிவூன் அது துர்ஜவூன் யூ வில் பி ரிட்டன் அப்படின்னா ஃபர்தன் ஃபர்தா ஒன் டு ஒன் ஒன் ஆன் ஒன் பேசிஸ் யூ ஆர் சப்போஸ் டு கோ அண்ட் மீட் யுவர் லார்ட் that is the fact whether you accept it or not that is irrespective of the matter நீங்க அதை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காட்டியும் சரி நீங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டாலும் சரி நம்பிக்கை கொள்ளாலும் சரி this is the fact of life if this is the fact if somebody could acknowledge this fact then how come you can go against the commandment of Allah is the question here அதுதான் இந்த கைஃப பின்னாடி வந்திருக்க question how come you can do this is the question இங்க எல்லாம் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் உங்களுக்கு லைஃப் கொடுத்தேன்ப்பா நான் உங்களுக்கு லைஃப் கொடுத்தேன் நான் உங்களை திருப்பி மூத்தாக்க போறேன் நீங்க என்கிட்ட தான் திரும்பி வர போறீங்க பிறகு நீங்க எங்க போக முடியும் how you will escape is the question that Allah is asking now கைஃப then how தக்ஃபுரூன குஃபுர்ல இருந்து வருது அந்த வார்த்தை மீன்ஸ் எப்படி உங்களால் நிராகரிக்க முடியும் பில்லாஹி அல்லாவை கொண்டு இல்லாட்டி அல்லாவை எப்படி உங்களால் நிராகரிக்க முடியும் வகுந்தும் வகுந்தும் தும்லேருந்து வருது நீங்கள் இருந்தீர்கள் அம்வாத்தன் மையத்தாக அப்படின்னா இறந்தவர்களாக இருந்தீர்கள் பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சா ஃபஹியாக்கும் பிறகு அல்லாஹ் நான் உயிர்ப்பித்தேன் உங்களை நான் எங்கே வந்துச்சுன்னா இந்த அலீஃப்லேருந்து வந்துச்சு அஃபலு மாதிரி இருக்கு ஸோ நான் உயிர்ப்பித்தான் உங்களை சும்ம பிறகு யுமீத்துக்கும் பிறகு உங்களை மரணிக்க செய்வான் ஃபோர்த் ஃபேஸ் பிறகு யுஹீக்கும் பிறகு உங்களுக்கு உயிர் கொடுப்பான் இதற்கு பிறகு ஒரு மரணம் இல்லை அப்போ 2 முறை மவுத் ஆயிடுச்சு 2 முறை என்னது அவர்களுக்கு ஹயாத் கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகு என்னது டைம்லெஸ் ஜோனுக்கு அவங்க போயிடுறாங்க பிறகு உயிர்ப்பிப்பான் பிறகு அவனிடமே துர்ஜவூன் நீங்கள் திரும்பப்படுவீர்கள் நீங்க யாருடைய எந்த மாதிரி அல்லாட்ட நீங்க பேசுறீங்க தெரியுமா the question that Allah is now putting forth here ஹுவல்லசி நீங்க யாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க அல்லாவை அப்படின்னு அல்லாஹ் தன்னை பத்தி என்னது டெஃபினேஷன் கொடுக்குறான் ஹுவல்லசி சார் நீங்கள் அவனுடைய படைப்புக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்கீங்கன்னு பாருங்கள் ஹுவல்லசி இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டா நான் திரும்பி அவன்கிட்ட தான் போகிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு அடுத்த ஆயத்தில் பதில் இருக்கு ஹுவல்லசி ஹீ இஸ் த ஒன் ஹலக்கலக்கும் ஹி ஹஸ் கிரியேட்டட் ஃபார் யூ மொத்த துனியாவும் யாருக்காக வாட் எவர் இன் தி எர்த் இஸ் எவ்ரி திங் இஸ் பின் கிரியேட்டட் ஃபார் யூ ரெஃபர்ஸ் டு என்னது ஃபார் தி ஹியூமனிட்டி மாஃபில் அரிசி வாட் எவர் இன் தி எர்த் ஜமியா ஆல் டுகெதர் இவ்வளோ பெரிய செட்டப் இந்த துனியாவில் எவ்வளோ பெரிய துனியாவாக இருக்குது இல்லை துனியாவில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் எல்லா படைப்பும் மனிதனுடைய பயன்பாட்டுக்காக படைக்கப்பட்டது அப்படி ஒரு படைப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கானே அல்லாஹ் என்ன தட் இஸ் ஒன் பாயிண்ட் செகண்ட் தென் சும்மஸ்தவா தென் ஹி டர்ன் இஸ்தவா விச் மீன்ஸ் ஹி டர்ன் இல சமாயி டுவர்ட்ஸ் தி ஸ்கை இஸ் பெட்டர் டுவர்ட்ஸ் இன் ஜென்ரலாக இப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க சமாயிங்கிறதுக்கு 2 டிரான்ஸ்லேஷன் செய்வது உண்டு என்னது ஒன்று ஸ்கைஸு இன்னொன்று ஹெவன் 2 டிரான்ஸ்லேஷன் செய்வது உண்டு ஸ்கை இஸ் பெட்டர் ஏன்னா அடுத்து ஸ்கைஸை பற்றி பேச போகிறதா இருந்தால் தென் ஃப சவ்வா ஹுன்ன தென் ஹி ஃபேஷன்டு தேம் இங்கே ஹுன்னுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கு இன் ஜென்ரல் நம்ம ஹும்ங்கிற வார்த்தை பார்த்துருப்போம் ஹும்ங்கிற வார்த்தை மேலுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை ஃபீமேலுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை என்னது ஹுன்னுங்கிற வார்த்தை அதனால என்னது ஹுன்னைக்கு இங்கே எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்காங்க தெம்னு டிரான்ஸ்லேட் பண்ணிக்காங்க சமாயி இஸ் என்னது இஸ் அ ஃபீமேல் சப சமாவாத் தென் 7 ஹெவன்ஸ் இங்கே இருக்கு பாருங்க இது நமக்கு தெரியுது என்னது இது ஃபீமேல்னு தென் 7 ஹெவன்ஸ் 7 ஸ்கைஸ் வஹுவ அண்ட் ஹீ அப்பான் எவ்ரி திங் இஸ் ஆல் நோயர் அல்லியும் சும்மா படைச்சிட்டு உள்ள அதனை பற்றின ஃபுல் டேட்டா இறைவன்ட்ட இருக்கு இப்போது இது மேலே சொன்ன இந்த பாயிண்ட் பாசிபிளான்னு கேட்டால் யூ ஜஸ்ட் கம்பேர் யுவர் கிரியேஷன் வித் தட் ஆஃப் என்னது தி கிரியேஷன் ஆஃப் தி எர்த் அண்ட் தி ஸ்கைஸ் இந்த பிரம்மாண்டத்தை பாருங்க அப்படின்னா மொத்த யூனிவர்ஸ் மொத்த கேலக்ஸி மொத்த மில்கி வே எல்லாத்தையும் யார் படைச்சா அந்த ஒரே ஒருவன் தான் படைச்சான் அதெல்லாம் படைப்பதற்கு ஒருவனுக்கு சக்தி இருக்குன்னா நீங்க அதோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு ஃப்ராக்ஷன்ல இருக்கீங்க நீங்க எவ்வளவு சின்னசா இருக்கீங்க அப்போ அதனை செய்வதற்கு ஒருவனுக்கு பாசிபிலிட்டி இருக்கு பவர் இருக்கு அதுக்கான எலைட் என்னது அத்தாரிட்டி அவனுக்கு இருக்குன்னா உங்களை திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியாது அது இம்பாசிபிளா என்ன அப்போ இது எல்லாத்தையும் படைச்சது உங்களுக்காகனா அன்அக்கௌண்டபிளாக உங்களுக்கு ஒரு சேலரி கொடுக்குற ஒரு மேனேஜர் ஒரு கிளைண்ட் உங்களை எவ்வளோ ட்ராக் பண்ணுறான் இப்போ இவ்வளோ ஃபெசிலிட்டி செஞ்ச எல்லாம் உங்களை ஜஸ்ட் லைக் தட் என்னது எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் இப்படி விட்டுருவானா உங்களுக்கு அந்த கொஷின் தான் என்னது இங்கே கால்ஃபார் ஆகுது
and then now put it in Tamil, huwallazi, and he is the one, அவன்தான் எவன் கலக்க படைத்தான், லக்கும் உங்களுக்கு, மாஃபில் அருதி எவைகளெல்லாம் பூமியில் இருக்குதோ, ஜமியா அனைத்தையும், ஜமாத் அதெல்லாம் சொல்கிறோம்ல அந்த வாரத்தில் வருது, ஜமியா அனைத்தையும், சும்ம பிறகு, இஸ்தவா பிறகு திரும்பினான், இலசமாயி வானத்தின் பக்கம் அல்லாஹ் திரும்பினான், வானத்தின் பக்கம் திரும்பினான், சவ்வாஹுன்ன பிறகு அதனை அமைத்தான், 7 வானங்களாக அல்லாஹ் அமைத்தான், மேலும் அவன் எல்லாவற்றை குறித்தும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். நியூ வேர்டுன்னு பார்த்தா இந்த இஸ்தவாங்கிறது நியூ வேர்டு, சவ்வாஹுன்னுங்கிறது நியூ வேர்டு, சப 7ங்கிறது நியூ வேர்டு, மிச்சது எல்லாம் என்னது பழைய வார்த்தை தான். ஸோ நவ் ஐ கம் டு அ பாயிண்ட் தட் என்னது, இந்த குரான் கிளாஸ் வந்து வி ஹவ் கம்ப்ளீட்டட் 3 weeks. இது எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா தெர் ஆர் பீப்புள் ஹூ கீப்ஸ் கம்ப்ளைனிங், நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோம், என்ன அப்புறம் எழுதுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு பீப்புள் கீப்ஸ் கம்ப்ளைனிங். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கிளாஸ் இப்போ 3 வாரம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம செகண்ட் கேட்லாம் முடிச்சு தேர்ட் கேட் போயாச்சுன்னு அர்த்தம். நீங்கள் யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் பாஸ் ஆகி தேர்ட் கிளாஸ் போயாச்சுன்னு அர்த்தம். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பீடு வெறுமனே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சைஸ் குரானில் வி ஆர் கவரிங் half a page. நீங்கள் யூ டேக் இட் ஃப்ரம் மீ, வி வில் கம் டு அ டைம் வேறு என்னது ஒரே இதே 40 minutes கவர் சிங்கிள் ஃபுல் பேஜ், 2 pages, 3 pages, even 4, 5 pages in same 40 minutes. அப்போ அது செய்ய போகிறோம் அப்படின்னா, அப்போ நீங்கள் குரான் கிளாஸ்க்கு வருவதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், உங்கள் குரானில் எழுதிட்டு வந்திருக்கணும். அதுதான் எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் என்னது அட்டெண்டிங் கிளாஸ். சும்மா வந்து என்னது வீடியோ பார்க்குற மாதிரி என்னது இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் அது எஃபெக்டிவாக இருக்காது. அப்போ நீங்கள் கிளாஸ்க்கு வருவதற்கு முன்னாடியே ஒரு 4-5 ஆயத்துக்கான ஹோம்ஒர்க் என்னது ஏற்கனவே சொன்ன வெப்சைட்ஸ்லேருந்தோ இல்லாட்டி புக்ஸில் இருந்தோ என்னது பார்த்து உங்கள் குரானில் வேண்டுங்கிற வார்த்தை மட்டும், புது வார்த்தைக்கு மாத்திரம் என்னது பொருள் எழுதிட்டு நீங்கள் கிளாஸ்க்கு வந்தால் தான் உங்களால் கிளாஸை ஃபாலோவே பண்ண முடியும். நீங்கள் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால இது எதுவும் என்னது இந்த கிளாஸோடைய பேட்டர்ன் என்னது மாற போகிறது இல்லை. இன்னொன்று வி ஹாவ் காட் என்னது 3 days லீவ், வீக்கெண்ட் ஹேஸ் டு பி எஃபெக்டிவ்லி யூட்டிலைஸ்ட். ஸோ தட் என்னது நெக்ஸ்ட் 4 daysக்கான ஹோம்ஒர்க் இந்த 3 daysலேயே முடிச்சிடணும். யூ வில் கம் பேக் தி சேம் டைம் 9 o'clock, 9 to 9:30, யூ டெடிகேட் திஸ் ஃபார் குரான். Quran has got a lot of barakah. The more time that you spend with Quran, it will add more time to your another calendar. You will see a lot of miracles keeps happening, and you will tell your own stories to me, inshallah. So that is what is the strong message that I want to convey. Doing homework is mandatory for another continuing the class. Without that, you will not see the fruitful result. Just watching this as an entertainment or edutainment may not benefit you for a longer time. That's a strong message. With that, I want people to present for the 2 ayat.